Hello friends. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஐ ஹவ் கம் அக்ராஸ். ஓகே, நான் அதை உங்களுக்கு வாசிக்கேன். குட் மார்னிங் மேம். Recently came to know that for stress and depression, head massage and vibration and current treatment have good recovery, no side effects. Please talk about this topic. Yes. எப்படி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிக்கு நோ சைடு எஃபெக்ட்ஸோ, ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் உண்டு. ஓகே, எவ்ரி திங் அண்டர் த சன் இன்க்ளூடிங் த சன் இட் செல்ஃப் ஹேஸ் சைடு எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ அது நல்ல எஃபெக்டாக இருக்கலாம், இல்லை கெட்ட எஃபெக்டாக இருக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது கெட்டதாக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, நல்லதாகவும் இருக்கலாம், சில வேளை விரும்பத்தகாததாக இருக்கலாம், சில வேளைகளில் பொறுத்து கொள்ள முடியாததாக இருக்கலாம், சில வேளை ஃப்ராங்காக உடம்பை பாதிக்கதாக இருக்கலாம், இல்லை மனதை கொஞ்சம் அப்படி சலனப்படுத்துவதாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஹெட் மசாஜ் நல்லதா? எஸ் எஸ் எஸ், ஹெட் மசாஜ் நல்லது. பார்பர் ஷாப்லேருந்து, பியூட்டி பார்லர்ஸ்லேருந்து இந்த ஹெட் மசாஜ் கொடுக்கப்படுகிறது. குற்றாலத்தில் போனால் மாலிஷ் அப்படிம்பாங்க, எண்ணெய் போட்டு உடம்பெல்லாம் நல்லா தட்டி தடவி தலையெல்லாம் எண்ணெய் வச்சு ஒரு ஹெட் மசாஜ் கொடுப்பாங்க. ஓகே, நான் பண்ணதில்லை, பட் என் ஹஸ்பண்ட்லாம் ஆசையாக அதை பண்ணிக்குவாங்க. ஸோ இட் இஸ் சப்போஸ் டு ரீஃப்ரெஷ் தம். அதுக்கப்புறம் இந்த அருவியில் ஒரு குளியல் போட்டு வந்தால் அது ஒரு தனி சுகம்தான். ஸோ அதே மாதிரி ஹெட் மசாஜ், வைப்ரேஷன் அண்ட் கரண்ட் ட்ரீட்மெண்ட். கரண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்னது? எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி, இசிடி. ஓகே, ஸோ இது எல்லாம் கொடுக்குறாங்க. டிப்ரெஷனுக்கு நான் என் கையால் கொடுத்துருக்கேன். டிப்ரெஷன், சிவியர் டிப்ரெஷனில் வருவாங்க. மெயினாக நான் யாருக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், என்னுடைய கிளினிக்கில் நான் கொடுக்க மாட்டேன், பட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் நான் எனது 40 வயதுகளில் நான் நீட் எழுதி கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு, கவர்மெண்ட் கோட்டாவில் வரலை, ரிசைன் பண்ணிவிட்டு நீட் எழுதி நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சா தான் நான் படிக்க முடியும். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி ராஜபாளையத்துலேருந்து கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷனுக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும். நான் ஒரு சின்ன குழந்தையை, அதுக்கு முந்தின குழந்தை வயிற்றுலேயே ஸ்டில் பர்த், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, உடனடியாக அடுத்த குழந்தை ஃபெயிலியர். என் மூத்த 2 பிள்ளைகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள். ஸோ இன்னொரு குழந்தைய ஒரு சேலஞ்ச் வச்சு நான் பெற்றெடுத்தேன். அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்காகத்தான் சென்னை ஷிஃப்ட் பண்ணோம். அதோடு கூட நான் படித்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கு நான் மிகவும் விரும்பிய சைக்கலாஜிக்கல் மெடிசனில் டிப்ளமோ 2 இயர் கோர்ஸ் இன் சைக்கலாஜிக்கல் மெடிசன் நான் படித்தேன். ஓகே, ஸோ அந்த ஹெட் மசாஜ், அந்த நான் சைக்கலாஜிக்கல் மெடிசன் படிக்கும்போதே நான் எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி, ஏன்னா நான் ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்ஜரி பண்ணி கவர்மெண்ட் ஜாபில் நான் வேலை பார்த்து 5 வருஷம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர், மிச்சம் 4 சொச்சம் வருஷம் கவர்மெண்ட் ஜாபில் நான் தனியாக ஒரு பெரிய மெட்டர்னிட்டி சென்டரை நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் வித் சர்ஜன்ஸ். 4-5 சர்ஜன்ஸ் உண்டு. நான் ஒரு லேடி டாக்டர். இந்த ராஜபாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அந்த டைமில் நான் ஒரு லேடி டாக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நிறையா லேடி டாக்டர்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த டைமில் நான் படிக்கும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்கெல்லாம் எனக்கு 24 வயசு 25 வயசு அந்த ஏஜில் தான் இருப்பாங்க. நான் மட்டும் 40 வயசு. அப்போது என்னுடைய சீஃப்ஸ், என்னுடைய மேடம், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, டாக்டர் சுபா நீங்கள் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கீங்களா? எஸ் மேடம் அப்படின்பேன். ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அனஸ்தட்டிஸ்ட் அப்போ கிடையாது. இப்போ அனஸ்தட்டிஸ்ட் இல்லாமல் எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி, ஓகே, இசிடிலாம் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நாங்கள் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ பேஷண்ட்டை செடேட் பண்ணி அவங்கள மவுத்து கேக் பண்ணி நாக்கை கடிச்சிடக்கூடாது. ஸோ அப்படியெல்லாம் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்போம். நான் அதை வில்லிங்காக செய்வேன். ஸ்டாஃப் நர்ஸ் உதவியுடன் நாங்கள் கொடுப்போம். அப்போது நிறையா பேருக்கு நாங்கள் கொடுக்கறது, குழந்தை பிறந்தவுடன் அக்யூட் டிப்ரெஷன் வரும், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு உண்டு. அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து பெற்று எடுத்து ஒரு எக்ஸாஷன் போவாங்க.
அந்த எக்ஸாஷன் போகும்போது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அண்ட் அக்யூட் டிப்ரெஷன் வரும். சாப்பிடக்கூட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, குழந்தைக்கு எடுத்து பால் கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு குழந்தை நர்சிங் மதர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு மாத்திரைகள் ரொம்ப கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்வோம், எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி கொடுப்போம். நான் அதை கொடுப்பேன். ஸோ உடம்பை தூக்கி போடும், அவங்களுக்கு எலக்ட்ரோட்ஸ்லாம் வச்சு ஒரு கரண்ட் ஷாக் அப்படி பாஸ் பண்ணுவோம். இன்னும் அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தெரியாது. அது நம்ம எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், எலக்ட்ரோ கெமிக்கல் சேஞ்சஸ் இந்த பிரெயின் கொண்டு வருது, அந்த அளவுக்கு தான் தெரியும். ஸோ இம்மீடியட்டாக டிப்ரெஷனில் வந்து வெளியேறுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்லேயே நல்லாக்குவாங்க. 2-3 ஷாக் தெரப்பி, இது வோல்டேஜ் அது இதுன்னு இப்போ நிறைய அதில் வேரியேஷன் வந்துடுச்சு. நான் படிக்கும்போது 2001 அந்த 2000 அந்த 2001 அதுக்கு முந்தின வருஷம் அப்படி படித்தேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி இது பண்ண. இப்பொழுது நான் அதை செய்வதில்லை. ஆனால் அதுக்கு யூஸ் இல்லாமன்ட்டு இல்லை, நிறைய இட் பிளேஸ் அ ரோல். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே, இன்னொரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் கரண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் குட் ரெக்கவரி வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு பாருங்கள், ஒரு சின்ன எளிய இது. நான் இதை வந்து 5000 ரூபான்னு வாங்கினேன். 5000 சொச்ச ரூபா அப்படின்னு சொல்லி நான் வாங்கி 2-3 வருடங்கள் இருக்கும். நான் எப்போவுமே நியூ கேட்ஜெட்ஸ் அண்டு அது பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ என் கண்ணில் பட்டது ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால். அப்போ 5000 ரூபான்னு வாங்கினேன். இப்போ இதை இரண்டாவது முறை நான் இதை வாங்கினேன். இது வாங்கும்போது ஒரு 1000 ரூபா தான் ஆச்சு. ஓகே, ஸோ இது யூஸ் நல்லா இருக்குன்னு நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வைப்ரேட்டர் மெஷின். இதோடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த வைப்ரேட்டர் மெஷினை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். என்னுடைய மெத்தட் ஆஃப் ஒர்க் எப்படின்னா, நான் அப்போ படித்து முடித்ததுனாலும், லேட்டாக படித்து முடித்ததுனாலும், சைக்கியாட்ரிக் ப்ராக்டிஸ் லேட்டாக ஆரம்பித்தேன்னாலும், மெயினாக மீடியாவில் நான் பேசுகிறேன் அப்படின்னாலும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் நான் வந்து தற்பொழுது டெல்லியில் செலவழிக்கிறேன். ஸோ நான் சென்னையில் இருக்கிற நேரம் கம்மி. ஸோ நான் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். மாத்திரையை விட சப்ளிமெண்ட்ஸ், இப்படி டயட்டரி சப்ளிமெண்ட்ஸை வச்சு சரி பண்ண முடியுமா, அவங்கள பார்த்துக்கொள்ள பழக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களில் பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் எப்பவும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஸோ திஸ் இஸ் இது பண்ணிக்கலாம். ரெட் லைட் வரும், கலராக லைட் வரும். ஸோ இதை வந்து இப்படி உடம்புல நம்ம வைக்கும்போது அது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் வெரி குட். இந்த இடத்துல வச்சோன்னா வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன், காதுக்கு பின்னால் ரிலாக்ஸ் பண்ணோம். நான் காலையில் 3 மணிலேருந்து எழும்பி படிக்க ஆரம்பிப்பேன். வேரியஸ் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெக்னிக்ஸ் என்ன, லேட்டஸ்ட் படிப்பு என்ன பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ 3 மணிலேருந்து ஐ ஸ்டார்ட் மை டே. ஸோ 6 to 7 பேஷண்ட்ஸ் காலிங் ஆரம்பிப்போம். சப்போஸ் சிங்கப்பூர் அப்படி வெளிநாட்டு கிளையண்ட்ஸ்னால் அதுக்கு முன்னாலே ஆரம்பிப்போம். யூஎஸ் கிளையண்ட்ஸ்னால் அதுக்கும் முன்னாலே ஆரம்பிப்போம். ஸோ பை த டைம் ஒரு 6 மணி 7 மணிலாம் எனக்கு ரொம்ப டயர்டாகும், எக்ஸாஸ்ட் ஆகுவேன். பிரெயின்லாம் ஃபாகின்னு சொல்ல முடியாது, ஓவர்லோடடாக இருக்கும் வித் இன்ஃபர்மேஷன், ஒர்க்கு, ஷெட்யூல் எல்லாம். அப்போது நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இது ஆசையாக இருக்கும், 2 வாங்கி வச்சு மாறி யூஸ் பண்ணுவேன். பட் டூ மச்சாக பண்ணாதீங்க. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ஸோ இந்த மெஷினை நான் எப்படி பண்ணுவேன்னா, கண்ணுக்கெல்லாம் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். பிகாஸ் 65 வயசுலையும் கண்ணாடியோடைய உதவியுடன் நான் வந்து இதை, என் கண்மையெல்லாம் போயிடுச்சு என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஃபாகி இதை வந்து கிளிம்ஃபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளிம்ஃபாட்டிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, லிம்ஃப் உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் லிம்ஃப்னு தனியாக ஒன்று சுற்றும், இதுக்கு மேலே செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பிரெயின் தான் நம்ம உடம்பில் 20ல் 1 பங்கு தான் அதோடைய வெயிட்.
நம்ம பிரெயினுடைய வெயிட்டு நம்ம உடம்புல உள்ள வெயிட்டில் 20ல் 1 தான். ஆனால் 20% ஆஃப் எனர்ஜி அதுதான் எடுக்குது. ஸோ ஒரு பிரெயின் நல்லா இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஹார்ட் அதுக்கு அடுத்தபடி தான் வரும். ஓகே, ஸோ ஹார்ட் டிசீஸ்னால் இறக்குறவங்க நிறையா அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக். ஆனாலும் பிரெயின் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். பிரெயினுடைய கண்ட்ரோலில் தான் ஹோல் பாடி இருக்குது. இந்த பிரெயின் டெத் ஆச்சுன்னா தான் உங்கள் ஹார்ட்டையே வெளியே எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஐ யூஸ் இட். நீங்கள் அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, வைப்ரேஷன் நல்லதுன்னு சொல்கிறாங்களே, என்னதுன்ட்டு இதை பற்றி பேசுங்க. மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு கூட இருக்குது, டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு 69 வயது ஒரு அம்மாவை வந்து என்னை பார்க்க வந்தாங்க. ஸோ என்னுடைய ஃபீஸ் நிறையானாலும், எஸ் இந்தியாவிலே நான் தான் லார்ஜஸ்ட் சார்ஜிங் ப்ரொஃபஷ்னல். ஒரு 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 கம்பெனி சொன்னாங்க, மேடம் நீங்கள் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் நான் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு 10 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது என்னுடைய பிரின்சிபிள். அது எப்படி செஞ்சுட்டு வரேன்னு தெரியல. ஸோ நான் செஞ்சுக்கிட்டு வர போய் தான் கிளையண்ட்ஸ் என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஐ ஹாவ் கிளையண்ட்ஸ். ஸோ இதில் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்களேம்பாங்க. ஸோ இது வந்து எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இதில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்குது, அதுவும் ஒரு நல்ல தெரப்பி தான். இது எல்லாமே நான் இன்வேசிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊசியை போட்டு குத்தி உங்கள் உடம்புக்குள்ளே போய் அப்படி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் அல்ல, நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி குட். இதில் இங்கெல்லாம் பண்ணும்போது இது பர்சனலாக யூஸ் 10 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இங்கே பண்ணிங்கன்னா உங்கள் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் உங்களை காம் பண்ணும், கூல் பண்ணும். ஓடு 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 அப்படின்ட்டு ஒரு ஹைப்போமேனிக் மாதிரி இருக்க என்னை காம், ரெஸ்ட், ரிலாக்ஸேஷனுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தான். ஸோ இது லிங்க்கு அனுப்புகிறோம். ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின்.